இலங்கையின் சர்வதேச நாணய நிதியத்தின் இரண்டாவது மீளாய்வு கூட்டம் இன்று. சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தும் எவ்வித திட்டமும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடையாது. ரவி கருணாநாயக்க. இறுதி யுத்தத்தில் படுகொலை செய்யப்பட்ட சிறுவர்கள் குழந்தைகளுக்கு ஏன் குரல் கொடுக்கவில்லை? அனுரவிடம் சமய தலைவர்கள் ஆதங்கம். ரணிலுடன் அனுரவுக்கு டீலா, தேசிய மக்கள் சக்தி மறுப்பு. 13வது திருத்தத்தினை நடைமுறைப்படுத்த ஜேபிபி நடவடிக்கை, சஜித் தரப்பு வரவேற்பு. இலங்கை அகதி தொடர்பில் இந்திய உள்துறை அமைச்சுக்கு உத்தரவு பிறப்பித்த நீதிமன்றம். தமிழ் மக்களை ஏமாற்றும் சஜித், சோபித தேரர் கொந்தளிப்பு. புதிய பாராளுமன்றத்தை அமைக்க திட்டம், பகிரங்கமாக அறிவித்த திலித் ஜபீர. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் தனிப்பட்ட வெற்றி தோல்வியாக அமையாது. ஜனாதிபதி. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் கடன் திட்டம் தொடர்பான இரண்டாவது மீளாய்வு தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை இன்று கலந்துரையாட உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பு துறையின் இயக்குநர் ஜூலி கோசாக் சமீபத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் 2024 ஆண்டுக்கான 4வது பிரிவின் கீழ் ஆலோசனை நடத்துவது குறித்து செயற்குழு கூட்டத்தில் கவனம் செலுத்தப்படும் என தெரிவித்தார். அத்துடன் கடன் திட்டத்தின் தரத்துக்கேற்ப வெளி வணிக கடன் வழங்குனர்களுடன் இலங்கை விரைவில் ஒரு உடன்பாட்டை எட்டிவிடும் என்று தான் நம்புவதாக தெரிவித்துள்ளார். மேலும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல், கையிருப்பு அதிகரிப்பு, பொருளாதார வளர்ச்சி போன்றவற்றில் இலங்கை முன்னேற்றம் கண்டுள்ளதாக அவர் அண்மையில் தெரிவித்தார். பிரதான தேர்தல்களை ஒத்திவைப்பதற்காக சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தும் எவ்வித திட்டமும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடையாது என அதன் செயலாளரான முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் உரிய நேரத்தில் நடாத்தப்படும் எனவும் சுயாதீன பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க களமிறங்குவார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனைத்து கட்சிகளினது ஆதரவு உள்ளது. நாட்டை மீட்கக்கூடிய அனுபவம் அவருக்கு தான் உள்ளது. ரணிலின் தலைமைத்துவத்தின் முக்கியத்துவத்தை நாட்டு மக்கள் உணர்ந்துள்ளனர். சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவதற்கு எவ்வித திட்டமும் இல்லை. அது தொடர்பில் தனிப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என்பதே அனைத்து கட்சிகளினது நிலைப்பாடாகும் என தெரிவித்துள்ளார். போரில் எந்த குற்றமும் செய்யாத பாடசாலை சிறுவர்கள், குழந்தைகள் குண்டு தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்து யுத்த முடிவுக்கு வந்து இவ்வளவு ஆண்டுகளாகியும் நீங்கள் எல்லோரும் இணைந்து இன்னமும் இனப்பிரச்சினைக்கு தீர்வை வழங்க முடியவில்லையே என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திஸ்ஸநாயக்கவிடம் சைவ சமய தலைவர்கள் ஆதங்கத்தை வெளியிட்டனர். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான குழுவினர் நேற்றிரவு 7 மணிக்கு நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனத்துக்கு சென்று சந்திப்பில் ஈடுபட்டனர். சந்திப்பில் நெல்லை ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகள், அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உபதலைவர் ஆர் திருமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதன் போது நாட்டில் நீண்ட காலமாக நிலவும் இனப்பிரச்சினையை தீர்க்க ஜேவிபி பங்காற்ற வேண்டும் என வலியுறுத்திய சைவ சமய தலைவர்கள், போரில் எந்த குற்றமும் செய்யாத பாடசாலை மாணவர்கள், சிறுவர்கள், குழந்தைகள் குண்டு தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்த போது இடதுசாரி தலைவர்களாக இருந்த நீங்கள் ஏன் எதிர்ப்பை வெளியிடவில்லை என ஆதங்கம் வெளியிட்டனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விவகாரம் நீடித்து செல்லும் நிலையில் அதற்கு தீர்வு என்ன என கோரிய போது, எனது சகோதரியும் காணாமல் ஆக்கப்பட்டவர்தான், எனக்கு அதன் வழி தெரியும், நாம் ஆட்சிக்கு வந்து அதற்கொரு தீர்வை காண்போம் என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். வெடுக்கு நாரிமலை உள்ளிட்ட பல இடங்களில் சைவ ஆலயங்கள் அழிக்கப்படும் நிலையில் பௌத்த விகாரைகள் அமைக்கப்படுகிறது. தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் இந்த நாடு ஒருபோதும் முன்னேறாது என சைவ சமய தலைவர்கள் சுட்டி காட்டிய போது, சமயத்தின் பெயரால் சண்டை பிடிக்க கூடாது என தெரிவித்த அனுரகுமார திசாநாயக்க, நாம் ஆட்சிக்கு வந்தால் கீரிமலை ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் உள்ள அழிவடைந்த ஆலயங்கள் மீள புனரமைக்க நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் களம் சூடு பிடித்து தென்னிலங்கை வேட்பாளர்கள் வடக்குக்கு வருகின்ற போக்கு அதிகரித்துள்ள நிலையில் குறித்த சந்திப்பில் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எதையும் வெளிப்படையாக பேசவில்லை என அறிய முடிகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தமது அணிக்கும் இடையில் எவ்வித டீலும் கிடையாது என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது.
ரணிலும் தேசிய மக்கள் சக்தியினருக்கும் இடையில் அரசியல் டீல் இருப்பதாகவும் அக்கட்சியினர் சிவப்பு யானைகள் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியால் குற்றம் சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அக்குற்றச்சாட்டை தேசிய மக்கள் சக்தி நிராகரித்துள்ளது. தேசிய மக்கள் சக்திக்கு மக்களுக்கு மட்டுமே டீல் உள்ளது, ஜனாதிபதியுடன் யாருக்கு டீல் உள்ளது என்பது விரைவில் தெரிய வரும் என தேசிய மக்கள் சக்தியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. 35 வருடங்களின் பின்னர் தற்பொழுது 13வது திருத்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு ஜேவிபியினர் முன்வந்திருப்பதை வரவேற்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஜாலில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். ஜால் நகரின் தீவு பகுதியின் போக்குவரத்து, மக்களின் கல்வி நிலை, அடிப்படை வசதிகளில் ஒன்றான தண்ணீர் பிரச்சினை இன்றும் இந்த ஆட்சியில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. யுத்தம் நடந்த பிரதேசம், காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினை தொடர்பில் இங்கு எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை. அதற்காக நாம் தொடர்ந்தும் குரல் கொடுப்போம். 13வது திருத்த சட்டத்தினை நாம் நடைமுறைப்படுத்துவோம். நாட்டில் உள்ள சட்டத்தினை நடைமுறைப்படுத்துவது இவ்வளவு பிரச்சனையாக இருந்தால் அதனை நிச்சயமாக நாம் நடைமுறைப்படுத்துவோம். எமது தலைவர் சயித் பிரேமதாசா அதனை நிச்சயம் முன்னெடுப்பார். இதன் முதற்கட்டமாக மாகாண சபையின் தேர்தல் நடாத்தப்படும். இப்பொழுது ஏகாதிபத்திய அரசு இருக்கிறது. ஜனாதிபதியின் கையில் அதிகாரம் உள்ளது. 13வது திருத்த சட்டம் தொடர்பில் காணி போலீஸ் அதிகாரம் என நடைமுறைப்படுத்த உள்ளோம். இந்த நிலையில் இன்று அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியும் 13வது திருத்த சட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதாக கூறியுள்ளார்கள். இதனை நாம் வரவேற்கின்றோம். அவர்கள் இந்த இடத்துக்கு வருவதற்கு சுமார் 35 வருடங்கள் எடுத்துள்ளது. கடந்த தேர்தலில் சயித்துக்கு தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் சிங்கள மக்களின் வாக்கோடு கோட்டபய ஆட்சிக்கு வந்தார். இது ஒரு ஜனநாயக நாடு. யாரும் இங்கே போட்டியிட முடியும். எந்த இடத்திலும் இனவாத குழி இருக்கிறது. அந்த தருணங்களில் எமது தலைவர் சயித் பிரேமதாசா அதற்கு ஆதரவாக அன்றி அனைத்து இனங்களுடனும் மதங்களுடனும் இணைந்தே செயற்படுவார். 35 வருடங்களின் பின்னர் தற்பொழுது 13வது திருத்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு ஜேவிபி முன்வந்தது போல் பல இனவாத குழுக்களினை சேர்ந்தோரும் எதிர்காலத்தில் முன்வருவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆதரவு குறித்து ராஜபக்ச இல்லாத புதிய அரசியல் கூட்டணியை உருவாக்குவது தொடர்பில் கடந்த 9ஆம் தேதி அரசாங்க எதிர்க்கட்சி மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று கொழும்பில் நடைபெற்றதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது. கலந்துரையாடலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் சமகியன பலவேக ஆகிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டதாக கூறப்படுகின்றது. இந்த கூட்டமைப்பை உருவாக்குவது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கும் அரசியல் மற்றும் ஊழலற்ற அரசாங்கத்தை உருவாக்குவதற்காக ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் 2 ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடுவதற்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. ராஜபக்ச இல்லாத கூட்டணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் 60க்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைய உள்ளதாக கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் புதிய கூட்டணியின் அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு 3 அரசியல் தலைவர்கள் இங்கு நியமிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வாரத்துக்குள் அரசியலமைப்பு கூட்டணி உருவாக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. அதன் பிறகு அரசியல் கட்சியுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் 1990ஆம் ஆண்டு முதல் வசிப்பதாக கூறப்படும் இலங்கை அகதியொருவர் இந்திய குடியுரிமை கோரி தாக்கல் செய்த விண்ணப்பத்தை பரிசீலித்து அவரது மனுவை ஏற்று அல்லது நிராகரித்து உத்தரவை நிறைவேற்றுமாறு இந்திய உள்துறை அமைச்சகத்திற்கு சென்னை மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கஜேந்திரன் என்ற இந்த இலங்கை அகதி தாக்கல் செய்த குடியுரிமை விண்ணப்பத்தின் மீது 12 வாரங்களுக்குள் விண்ணப்பதாரரிடமிருந்து தேவையான அனைத்து விளக்கங்களையும் பெற்று பொருந்தக்கூடிய விதிகள் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றி நியாயமான உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என நீதிபதி அனிதா சுமந்த் உத்தரவிட்டுள்ளார். 2017ஆம் ஆண்டு முதல் நிலுவையில் உள்ள தனது குடியுரிமை விண்ணப்பத்தை விரைவுபடுத்துமாறு இந்திய மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு உத்தரவிடக் கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. தற்பொழுது புதுச்சேரியில் வசிக்கும் மனுதாரர் விழுப்புரத்தில் உள்ள புதுப்பேட்டை மறுவாழ்வு முகாமில் தங்கியிருந்த காலத்தில் கணிதத்தில் இளங்கலை பட்டம் மற்றும் வணிக நிர்வாகத்தில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார். இவர் 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதியன்று ஒரு இந்தியரை திருமணம் செய்துள்ளார். இப்போது அவர் 9 வயது குழந்தைக்கு தந்தையாக உள்ளார் என மனுதாரனின் சட்டத்தரணி எல் ரோமியோ ராய் ஆல்பர்ட் மன்றில் தெரிவித்துள்ளார். எனினும் மத்திய அரசின் மூத்த சட்டத்தரணி ஜி பாபு மனுதாரரின் விண்ணப்பத்தில் உள்ள முரண்பாடுகளை எடுத்துரைத்தார். மனுதாரர் தன்னை கஜேந்திரன் என்று கூறும்போது தமிழக அரசின் மறுவாழ்வு துறையால் வழங்கப்பட்ட அகதிச் சான்றிதழில்
அவர் ஆர் கஜேந்திரகுமாரின் அடையாளம் காட்டப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் 2 தரப்பினரது சமர்ப்பிப்புகளையும் பதிவு செய்த நீதிபதி குடியுரிமை விண்ணப்பத்தை பரிசீலிக்கும் போது பேரில் உள்ள முரண்பாடுகள் உட்பட அனைத்து விளக்கங்களையும் மத்திய உள்துறை அமைச்சகம் பெற்று உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டுமென கட்டளையிட்டுள்ளார். தமிழ் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக தேர்தலை முன்னிட்டு 13வது திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என வடக்கிற்கு செல்லும் அரசியல்வாதிகளால் கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன என வணக்கத்திற்குரிய ஓமல் பி சோபிததேர தெரிவித்துள்ளார். 13வது அரசியலமைப்பு திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் என வடக்குக்கு சென்று அறிவிக்கும் அரசியல்வாதிகள் அது தொடர்பில் தெற்கில் எந்த கருத்தையும் வெளியிடுவதில்லை என தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதில் அனைத்து அரசியல்வாதிகளும் கவனம் செலுத்த வேண்டும். மக்கள் படும் துன்பங்களை குறைப்பது அனைத்து அரசியல்வாதிகளது பொறுப்பாக இருக்க வேண்டும். ஜாதி மத வேறுபாடின்றி அனைத்து மக்களின் தேவையும் இதுவே ஆகும் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை வடக்குக்கு விஜயம் செய்த எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாசா கிளிநொச்சியில் நடந்த நிகழ்வொன்றில் தாம் ஆட்சிக்கு வந்தால் 13வது திருத்த சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியாக தான் பதவியேற்றால் நாட்டில் புதிய பாராளுமன்றம் அமைக்கப்படும் என தாய்நாட்டு மக்கள் கட்சியின் தலைவர் திலீத் ஜெயவீர தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதே நேரம் எதிர்வரும் 27ஆம் தேதி தனது அரசியல் பயணம் தொடர்பான திட்டத்தை முன்வைக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், ஊழல்மிக்க ராஜபக்ச குடும்பத்தினர் தொடர்பில் நான் தனிப்பட்ட ரீதியில் அறிந்திருந்தேன். எனினும் நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட கோட்டபய ராஜபக்ச சிறந்த கல்வியறிவை கொண்டிருந்தார். இதனால் நான் கோட்டபய ராஜபக்சவுக்கு ஆதரவு வழங்கினேன். அவருக்காக தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்தேன். எனினும் மக்கள் எதிர்ப்பு காரணமாக அவர் பதவி விலகியுள்ள நிலையில் அவரால் ஏற்பட்ட இடைவெளியை பூர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு உள்ளது. இந்த காரணத்தால் எனக்கு பிடிக்காவிட்டாலும் அரசியலுக்குள் நுழைய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் எனது எதிர்கால திட்டங்களை எதிர்வரும் 27ஆம் தேதி முன்வைப்பேன். இது தேர்தலை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். புதிய மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை மின்சார சபையினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் நடுப்பகுதியில் அங்கீகாரம் வழங்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார சபையினால் முன்வைக்கப்பட்டுள்ள புதிய கட்டண திருத்த யோசனை தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் இறுதி முடிவு இலங்கை மின்சார சபைக்கு அறிவிக்கப்படும் எனவும் இறுதி முடிவு ஜூலை 2ஆம் வாரத்தில் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஜூலை 1ஆம் தேதி முதல் மின்சார கட்டணங்கள் குறைக்கப்படும் என மின் மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர அண்மையில் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் நாட்டின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குமே அன்றி தனிப்பட்ட வெற்றி தோல்வியாக அமையாது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். பொருளாதார சீர்திருத்த துறைசார் மேற்பார்வை குழுவில் கலந்து கொள்ளும் இளைஞர் பிரதிகளுடன் பத்திரமுள்ள ஓட்டர்ஸ் ஏஜ் ஹோட்டலில் நடைபெற்ற கொள்கை சீர்திருத்தம் தொடர்பான கருத்தாடலில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப் நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.